இளைஞர் அஜித் மரண வழக்கு தொடர்பாக 4வது நாளாக நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன். கணேசன், முழு விவரம். சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகே மடப்புறத்தில் போலீஸ் விசாரணை என்பது கொல்லப்பட்ட அஜித்குமார் என்பவர் வழக்கு விசாரணையை மதுரை மாவட்ட நீதிபதி ஹைகோர்ட் உத்தரவுப்படி விசாரித்து வருகிறார். கடந்த 2ஆம் தேதி முதல் திருப்புவனம் அருகே உள்ள பயணியர் மாளிகையில் விசாரணை நடத்தி வந்த அவர் 3 நாட்களாக விசாரணை நடத்தி வருகிறார். கோயில் பணியாளர்கள், போலீசார் உள்ளிட்ட அனைவரிடம் விசாரணை நடத்தி முடித்துள்ள நிலையில் இன்று 4வது நாளாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருகிறார். திருப்புவனம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி நிகிதா யாரிடம் புகார் கொடுத்தார், அஜித்குமாரை வரவேற்று அமர வைக்கப்பட்ட இடம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து வருகிறார். மேலும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் 50 போலீசாரையும் வரவழைத்துள்ளனர். போலீசார் அனைவரையும் சாதாரண உடலில் வெளியே நிற்க வைத்துள்ளனர். நீதிபதி போலீஸ் நிலையத்தில் ஆய்வு செய்த பின் போலீசார் அனைவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்த உள்ளார். அஜித்குமார் கொலை வழக்கு தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீதிபதி விசாரணை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் ஹைகோர்ட் 8ஆம் தேதிக்குள் விசாரணை நடத்தி முடித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளதால் நீதிபதி விசாரணை விரைவாக நடத்தி வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.